கிரேஸ் டிவியின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியுமாய் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இது ஒரு சின்ன குறுஞ்செய்தி போல சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, காலையில் தான் நான் இதை குறித்து என்ன பேசுவது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது வேதாகமத்தில் உள்ள நபர்களை குறித்து அநேக நபர்கள் வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஆண்டவரோடு இருந்தவர்கள் இருந்தாலுமே ஒரு சிலரை மட்டும்தான் இதில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு தூதன் வந்தான் அப்படி தான் இருக்கும், பெயர் இல்லாத ஒரு ஸ்திரீ வந்தாள் அது மாதிரி இருக்கும். ஒரு சிலரைக்கு தான் பெயர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போது இது எதற்கு இந்த பெயர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்பதை நமக்கு யோசிக்கணும். நம்ம வேதாகமம் படிக்கும் பொழுது அந்த கேரக்டர் அந்த நபர் என்ன செய்தார், ஆண்டவருக்காக எப்படி நடந்து கொண்டார், அப்போது அதிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேதாகமத்தில் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பார்க்குறோம். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால், நோவாவை குறித்து ஒரு சில காரியங்கள் பேசலாம் என்று நான் இருக்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29 32 வசனங்கள். ஒரு 3 வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆதாமோட பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 29ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அவங்க அப்பா பேர் லாமேக்கு. அடுத்த வசனத்தில் இருக்குது, லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்போ நோவாவின் தகப்பனார், நோவாவுக்கு நிறைய சகோதரர்கள் இருந்திருப்பார்கள், அதில் குறிக்கப்பட்டு இருக்கிறது இல்லைங்களா. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்ததான், பூமி சபிக்கப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சபிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட அனைவரும் மிகவும் தவறான வழியில் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று இந்த இடத்துல இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த பூமியை சபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இதை ஏன் நம்ம உண்டாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் மனம் வருந்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த நோவாவை பற்றி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, மற்றவர்கள் புகழும்படியாய் அவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா மிகவும் கெட்டவர்கள் நிறைந்த ஒரு தேசமாக அது இருந்தது. ரொம்ப கெட்டவங்க, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, கொள்ளையடித்தவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்திருப்பார்கள், போதைக்கு அடிமையாக இருந்திருப்பார்கள், எல்லாம் போதையில் வெறி கொண்டு இருந்திருப்பார்கள், நிறைய தவறான வழிகளில். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6:6 பார்த்திங்கன்னு சொன்னால், ஆண்டவர் பாருங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இதெல்லாம் படைச்சிட்டு எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சூப்பராக உண்டாக்கிட்டோம், இதை ஆள்றதுக்கு ஒரு மனுஷனை உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷனையும் உண்டாக்கினார். ஆனால் அதே ஆண்டவர் இவங்களை எதுக்கு நம்ம படைச்சோன்னு சொல்லி ரொம்ப व्यसனப்பட்டு மனஸ்தாபப்பட்டார், வருத்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போன்னு இல்லை, அந்த காலத்திலிருந்தே, அதாவது அந்த உலகம் உண்டான காலத்திலிருந்தே ஜனங்கள் கெட்டவர்கள் நிறைய கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே கெட்டது பண்ணாங்களாம். அந்த ஊரே, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருமே விபச்சாரத்துக்கு போகிறவங்க விபச்சாரம், போதையில் வெறி கொண்டிருந்திருக்கிறார்கள், எல்லாம் தவறான காரியத்தில் இருந்திருக்காங்க. அதில் யார் மட்டும் தனியாக இருந்தது? நோவா மட்டும் தவறு செய்யாதவராய் இருந்தார். அவர் ஒரு தனித்திருந்தார், மற்றவர்கள் புகழும்படியாக இருந்தார்.
பார்க்குறவங்க கூட என்ன யோசிப்பாங்க, இவன் ரொம்ப நல்லவன்ப்பா இவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நடத்தை தனியாக தெரிந்தது. பிரித்து வைக்கப்பட்ட ஒரு நபராக நோவா அந்த காலத்திலே இருந்தார். அதனால தான் அந்த தேசத்தின் அவர் பிரித்தெடுக்கப்பட்டதுனால தான் மற்றவர்களெல்லாம் அழியும் பொழுது அவர் தனித்து விடப்பட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாரோடையும் போனேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு ட்ரீட் வைக்கிறாரு, எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, நான் மட்டும் அதில் ஒழுக்கமாக நடந்துக்க முடியாதுல்ல, அவனுங்கெல்லாம் ஃபுல்லு போட்டானுங்கன்னா நான் சும்மா ஒரு பெக்காச்சும் குடிச்சிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கேட்டிருக்கிறேன் அதை. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கெல்லாம் அது புரியாது. நமக்கு சொல்லுவாங்க அவங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்பொழுது நான் மட்டும் ரொம்ப பிகு பண்ணேன்னா என்ன பண்ணுவாங்களாம், கேவலப்படுத்துவாங்களாம், இவரை திட்டுவாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு வர காலத்தில் தான் நம்ம இருக்கோம். நாம் பேப்பரை எடுத்து பாருங்கள், இல்லை நியூஸ் சேனலை வச்சு பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் கற்பழிப்புகள், எங்கே பார்த்தாலும் போதை. சமீபத்தில் நான் ஒரு இதை பார்த்தேன், ஒரு சின்ன வாலிப பெண் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட் டிஷர்ட்லாம் போட்டிருக்குது. சுற்றி இருந்த ஆண்கள்லாம் அந்த பெண்ணை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெண் போலீஸ் போய் அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வந்து அவங்க வீட்டில் விட்டதாக நான் சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கிறது, மிகவும் துர்ச்செயல்களை செய்து கொண்டு, ரொம்ப கெட்ட காரியங்களை செய்து கொண்டு, ஒருத்தரை ஒருத்தர் பொறாமைப்பட்டு கொண்டு, வெட்டுறது, குத்துறது, சொத்துக்கு மேலே சொத்து சேர்க்கறது, நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பரை பிரித்தாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட நாட்களில் தான் அங்கே நோவாவும் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இப்போ மீடியா இருக்கிறதுனால நமக்கெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல இவர் நீதிமான் என்பதை மற்ற மக்களும் இவரை புகழ்ந்திருப்பாங்க. நீ ரொம்ப நல்லவன், நீ எங்களோட வராது. அவங்க தனியாக பிரிந்திருப்பார்கள். அப்படி ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர் தான் இந்த நோவா. நாம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை, நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவன் அப்படி செய்கிறான், அவன் லஞ்சம் வாங்கி 4 மாடி வீடு கட்டிட்டான், நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 ஃப்ளோராச்சும் நமக்கு வீடு இருக்கணும்ல. அவர் 2000 ரூபா வாங்குறாருன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா லஞ்சம் வாங்க முடியாதா? ஒரே ஆஃபீஸில் தானே 2 பேரும் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிற நிறைய மனைவிமார்கள் கூட உண்டு. எனக்கு அருமையானவர்களே, அது மிகவும் மிகவும் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறதாய் இருக்கிறது. லஞ்சங்கிறது மட்டும் இல்லை, மற்ற எல்லா காரியங்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள். நாம் மற்றவர்களை விட தனியாக தெரிகிறவர்களாய் இருக்க வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ஏசப்பா பிள்ளைங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க ஏசப்பா பிள்ளைங்க, இவங்க கிறிஸ்தவர்கள், அதனால தான் இவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம், இவங்க கிறிஸ்தவர்கள், இந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள். அதனால தான் நம்ம தனித்து நோவாவை போல மற்ற ஜனங்கள் மத்தியில் தவறு செய்கிற மற்ற அந்த கூட்டத்து மக்களிடத்திலிருந்து அவர் தனியாக பிரித்து காணப்பட்டதாய் அந்த இடத்துல இருக்கிறது. அது மட்டும் இல்லை பாருங்கள், அவர் என்ன பண்ணார், மற்றவர்கள் திருந்தும்படியாய் அவர்களை திருத்தினார் என்று வேதத்தில் இருக்குது. அவர்கள் மற்றவர்களை 2 பேதுரு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது 5ஆம் வசனம். நான் அதை படிக்கிறேன் பாருங்கள். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி பக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அதாவது நோவா என்ன பண்ணாராம், நீதியை பிரசங்கித்தாராம். இப்படி செய்யாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, அவர் பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா பல ஆண்டுகள் வாழ்ந்து பல குமாரத்திகள் எல்லாம் பெற்றிருக்கிறார். அப்போ அந்த ஆட்கள்லாம் யார், அவரை சுற்றி இருந்தவர்கள்லாம் அவரோட கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், அவங்களோட சித்தப்பாமார் எல்லாரும் இருந்திருப்பாங்க இல்லையா, சொந்தக்காரர்களாக தான் இருந்திருப்பாங்க, எல்லாமே உறவினர்களாக இருந்திருப்பார்கள். இவர் போய் என்ன சொல்கிறார், இப்படிலாம் செய்யாதீங்க, இது தவறு என்று சொல்லி நீதியை பிரசங்கித்தார் என்று இருக்கிறது. நாமளும் அப்படி தான் இருக்கோமா? நம்ம நெருங்கினவர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு தப்பு செய்யும் போது இதை செய்யாதன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அவங்களையே நம்பி இருக்கிற மனைவிமார்கள்,
அவர்களையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு தண்ணி அடிச்சுட்டு வீணாக போகிறது நமக்கு அது நல்லா இருக்கா? நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? இல்லை. அவர் சொன்னால் தப்பாக நினச்சிக்குவார், இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிடுவார். பரவாயில்ல, நம்ம சொல்ல வேண்டிய நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், மற்றவர்களுக்கு இது தவறு, இது செய்யாதன்னு சொல்லுவதற்கு நமக்கு அந்த ஒரு கடமை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நோவாவும் அப்படி தான் அந்த மக்களிடத்தில் போய் அவர் மக்களை திருத்துவதற்காக அவர் ட்ரை பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு பெரிய மழையை வர வைக்க போகிறேன், நீ ஒரு பெரிய கப்பலை கட்டுன்னு சொல்லும் பொழுது நோவா போய் ஜனங்க கிட்ட சொல்லியிருப்பார், ஒரு மழை வரப்போகுது, இந்த உலகம் அழிய போகுது, நீங்கள் தவறு செய்தால் நீங்கள்லாம் மரித்து போவீர்கள்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ஜனங்கள் கேட்க அவருடைய காதை அவங்க இது பண்ணலை, செவியை சாய்க்கவில்லை அவர்கள். அதனால தான் அந்த இடத்துல அந்த வெள்ளத்தில் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆக நாம் நோவாவை போல மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு நபராய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மற்றவர்கள் திருந்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நம்முடைய கடமையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய இருக்குது. ஒருத்தர் தவறு செய்யும்போது இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதன் பிறகு அவர் செய்கிறதும் செய்யாததும் அவரோட இஷ்டம். ஆனால் செய்யக்கூடாது என்பதை தெரிவிப்பதற்கு நமக்கு அந்த கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நோவா ஆண்டவரை முழுதாக நம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழுசாக நம்பினார். ஏன் அப்படின்னா, மழையை அது வரைக்கும் நோவா பார்த்ததே இல்லைன்னு வேதத்தில் இருக்குது. மழையை அவர் பார்த்ததே இல்லையா. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கை நம்பி, மழை வரப்போகுது, நீ ஒரு கப்பலை செய்யின்னு சொன்ன அந்த வாக்கை நம்பி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பலை செய்கிறார். எத்தனை வருஷம் உழைக்கிறாரு. இதற்கெல்லாம் கஷ்டமான வேலையாக இருக்கே, உண்மையாகவே மழை வருமா, மழை வராது அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னா ஒருவேளை நோவாவும் சேர்ந்து அந்த வெள்ளத்தில் அடித்து போகப்பட்டிருப்பார். அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபராகவும் இருந்தார். இதுதான் இங்கே வேதத்தில் நோவாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். 3 காரியம். 1, அவர் தனித்து இருக்கப்பட்டார், மற்றவர்களிடத்திலிருந்து தனியாக தெரிந்தார். 2வதாக, அவர் மற்றவர்களுக்கு போதித்தார், நீதியை போதித்தார். 3வதாக, ஆண்டவரை மிகவும் மிகவும் நம்பினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி இருக்கிறோமா வாழ்க்கையில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அவருடைய குமாரராக இருக்கிறோம். 1. 2வதாக, அவர் நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் அவருடைய ஆலயமாக மாறி இருக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஆலயம்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும்? எண்ணங்களில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா காரியங்களும், இதுக்குள்ளே போகிறது எல்லாமே கூட சுத்தமான நல்ல காரியங்களை மட்டும்தான் நம்ம அனுப்பணும்னு இருக்குது. வேதத்தில் இருக்குது. பெருந்தீனி சாப்பிடக்கூடாதுன்னு கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம உடலை நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆலயத்தை நம்ம சுத்தமாக நோவாவை போல நாம் வைத்து கொள்ளும் பொழுது அநேக காரியங்களில் நாம் அழிவுகள்லேருந்து, சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய போதை வஸ்துக்கள், எங்கே பார்த்தாலும் விபச்சாரம் நடக்குது. கணவனை விட்டு மனைவி மற்ற ஆண்களோட போகிறதும், ஆண்கள் மனைவியை விட்டுட்டு அநேக பெண்களோட தொடர்பு வைக்கிறதும், அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதிலிருந்து கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் தனித்து இருக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அநேக நேரங்களில் என்னை பார்த்து சொல்லுவாங்க ஒரு சிலர், நீங்கள் ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் 2 வீலரில் போவேன், அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பார்த்து டக்குன்னு சிரிக்க மாட்டேன். எதிர்க்க வண்டியில் வருவாங்க, அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க, எனக்கு அவங்கள இது பண்ணுறதுக்குள்ளே அவங்க பாஸ் பண்ணி போயிடுவாங்க, நான் உம்முனே போயிட்டு வந்துடுவேன். அப்போ அவங்க அடுத்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்ன எதிர்க்க பார்க்குறீங்க, சிரிக்கக்கூட மாட்டேங்கிறீங்களேன்னு. வரவனெல்லாம் பார்த்து சிரித்தா நம்மளை வேறு மாதிரி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. அப்போது நம்மளுடைய கேரக்டரை நம்ம தனியாக, நான் திமிர் பிடிச்சவளாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாரையும் பார்த்து பல்லளிக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கணும். நம்ம ரொம்ப சோஷியல் நினச்சிக்கிட்டு பண்ணுறோமா ஒரு சில விஷயங்கள், நம்ம மனசில் தப்பு இருக்காது.
ஆனால் நம்ம சோஷியல் நினச்சிக்கிட்டு நம்ம சிரிக்கும் பொழுதோ இல்லை மற்ற ஆண்களோட அதிகமாய் நம்ம ரொம்ப பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்தவர்களே நம் மீது பட்டம் கட்டி விடுறாங்க தவறான வழிகளில். அப்படி இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள பெண்கள் முக்கியமாக, பெண்கள் ஆண்களும் தான் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. பெண்கள் முக்கியமாக நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும்னா, நிறைய விஷயங்களில் நம்ம கட்டுப்பாடை நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படியாக நாம் இருக்கணும். நோவாவை போல நாம் மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இது அந்த நாளை கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை கர்த்தாவே உம்மை நினைக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு வருகிறோம். முக்கியமாக கர்த்தாவே, அந்த நோவாவை போல ராஜா மற்ற மக்களிடத்திலிருந்து அப்பா நாங்கள் பிரித்தெடுத்த ஒரு மக்களாய் நாங்கள் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, உலகம் கர்த்தாவே எப்படியோ பல அழிவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம் ராஜா. ஆனாலும் சுவாமி, அந்த அப்படிப்பட்ட காரியங்களே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ராஜா நோவாவை போல நீதிமானாக கர்த்தாவே நாங்கள் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. உங்களுடைய கண்களுக்கு ராஜா நீதிமானாய் கர்த்தாவே நோவா தெரிந்ததாக வேதத்தில் இருக்குது ராஜா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நோவாவை போல வாழ்ந்து கர்த்தாவே அப்பா அவரை எப்படி கர்த்தாவே அந்த அழிவிலிருந்து நீங்கள் மீட்டெடுத்தீங்களோ கர்த்தாவே, அதே போல ராஜா இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ராஜா கர்த்தாவே நீங்கள் மாற்றும்படியாய் கர்த்தாவே பிரித்தெடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இதோ அந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த டிவி சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா அவர்களோட நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. அவர்கள் கர்த்தாவே உம்மிடத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்கி வர நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வேதனைகளோடு கர்த்தாவே வியாதிகளோடும் சுவாமி அப்பா கர்த்தாவே எனக்கு கடன் பிரச்சனையில் அமர்ந்து கர்த்தாவே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய பாதத்தில் வைக்கணும் சுவாமி. அடுத்த நாள் என்ன செய்வது என்று தெரியாமல் கர்த்தாவே முழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கூட உடைய பாதத்தில் வைக்கிறோம். நீங்கள் கர்த்தாவே அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க ராஜா. வியாதிகளை எடுத்து போடுங்க கர்த்தாவே. மூதாதையர்கள் செய்த அந்த சாபத்தினாலோ இல்லை பாவத்தினாலோ கர்த்தாவே வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள் என்றால் சுவாமி அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தாவே நீங்கள் நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீங்களே கர்த்தாவே அவங்களுக்கு இறங்கி கர்த்தாவே அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவங்களுடைய நினைவுகளை அவங்களுடைய எண்ணங்களை ஏக்கங்களை அப்பா நீங்கள் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இதோ இந்த கிரேஸ் டிவிக்காக வருகிறோம் சுவாமி. அப்பா இந்த டிவியின் மூலமாக கர்த்தாவே அநேகர் பயன்படும்படியாய் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாடு முழுக்க கர்த்தாவே இந்த சேனல் மூலமாக அநேக வசனங்கள் வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கர்த்தாவே எடுத்து செல்லும்படியாய் கர்த்தாவே நீர் செய்த அந்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த டிசிசிஎலுக்கு தேவையான பண தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இதனாலே கர்த்தாவே பணம் கட்ட முடியாதனாலே கர்த்தாவே தடைகள் ஏற்படாத வண்ணம் ராஜா. கர்த்தாவே பரத்திலிருந்து அப்பா நீங்கள் ஒவ்வொருட மனசுலையும் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டும் இல்லை சுவாமி அப்பா அநேக தேவைகள் உண்டு ராஜா. கர்த்தாவே அந்த தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முக்கியமாக ராஜா ஜென்ரேட்டர் ஒன்று வேண்டும் ராஜா கர்த்தாவே. அதே போல் கர்த்தாவே இன்னொரு கேமரா எங்களுக்கு தேவை. அதுக்கு தேவையான பண தேவைகளை அப்பா நீங்கள் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் மக்களிடத்தில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த ஆகஸ்ட் 30 நடக்க இருக்கிற கர்த்தாவே ஆண்டு விழாவிற்காக வருகிறோம் ராஜா கர்த்தாவே. 10 ஆண்டுகள் முடித்து ராஜா 11வது ஆண்டை கூட கர்த்தாவே நாங்கள் காலடி எடுத்து வைக்க நீங்கள் உதவி செய்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த 30 கர்த்தாவே வருகிற பேராயர் அம்மாவை கூட உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும் ராஜா. அந்த நாளில் அவர்கள் வரும்பொழுது கர்த்தாவே எந்த ஒரு தடையோ கர்த்தாவே சுகவீனமோ அவர்களுக்கு ஏற்படாத வண்ணம் கர்த்தாவே சுகபத்திரமாய் அவர்கள் வந்து சேர நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த துதி வேலை என்போது பாடல் வேலை என்போது அப்பா செய்தியின் வேலை என்போதும் கர்த்தாவே இந்த கரம் பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நாளில் எந்த ஒரு மழையோ கர்த்தாவே அதிக மழையோ இல்லை கஷ்டங்களோ எதுவும் வந்துடாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அநேகர் கர்த்தாவே வெளியூர்லேருந்து வரப்போகிறாங்க ராஜா கர்த்தாவே. அவர்களோட கர்த்தாவே உங்களுடைய கரம் இருந்து பத்திரமாய் கூட்டி வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்
அன்றைய தினத்தில் உணவு காரியங்களை கூட நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. கர்த்தாவை துவக்கம் முதல் முடிவு வரையும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே அந்த இடத்துல அந்த வளாகத்தில் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு தேவையான பண தேவைகளை நீங்கள் சந்திங்க. ஆடியோ கர்த்தாவே நல்லபடியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. எந்த ஒரு மின்வெட்டோ கர்த்தாவே மின் தடங்கையோ ஏற்படாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அந்த லைவ் ப்ரோக்ராமில் கர்த்தாவே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது கர்த்தாவே அநேகர் அதை பார்த்து கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அதை நடக்க நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த கிரேஸ் டிவியை கர்த்தாவை தாங்குகிற ஜபத்தினாலும் கர்த்தாவே காணிக்கையினாலும் தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தாவே எந்த ஒரு சுகவீனமும் கர்த்தாவே பிரச்சனைகளோ வராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிரேஸ் டிவின் பாஸ்டர் கூட உடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. மகனை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எந்த ஒரு சுகவீனமும் வராதபடிக்கு ராஜா. கர்த்தாவே அந்த ஓடுகிற ஓட்டத்தில்ப்பா நீங்கள் மான்களின் கால்களைப் போல மாற்றி கர்த்தாவே அநேக காரியங்கள் கர்த்தாவே இந்த சேனல் வாயிலாக செய்யும்படியாய் கர்த்தாவே மகனை நீங்கள் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா மீதியான எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.